ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக, முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சோம் சரணபாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாஜோதரத்தின் சிவகுருநாதனே அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராப வருடம் சித்திரை மாதம் 28ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 மே மாதம் 11ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நீங்கள் போவீங்க. லாப வருமானங்கள் அதிகரிக்கும். கிடைத்த வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்வீங்க. வசதி வாய்ப்புகள் கூடும். இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறது எது செஞ்சாலும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் செய்வீங்க. தொழிலில் விரிவாக்கம் செய்து வெற்றி காணப் போகிறீங்க. முதலீடுகளில் மாற்றம் செய்வீங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் பங்குல பணம் போட்டிருந்தீங்கன்னா அதை எடுத்து தங்கத்தில் முதலீடு செய்கிறது, அல்லது தங்கத்தில் முதலீடு செய்து அதை கொஞ்சம் எடுத்து பங்குகளில் போடுறது, அல்லது தொழிலில் முதலீடுகள் செய்கிறது. இப்படி உங்கள் முதலீடுகளில் சில மாற்றங்களை செய்வீங்க. மூத்தோருடைய ஆசைகள் இருக்கிறது. தாய் வழி உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வசதி வாய்ப்புகள் கூடும். வீடு வாகன வசதிகள் மாற்ற சிந்தனை மேலாகும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். ரிஷபம். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள், முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கி செய்ய போகிறீங்க. தொழிலில் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள், முயற்சிகள், தொழிலில் விரிவாக்கம் பண்ணக்கூடியது. தொழிலில் ஒரு லாபம் வருமானம் அதிகரிக்க என்ன செய்யணும், இதை மாதிரி தொழில் முன்னேற்றத்திற்காக அல்லது தொழில் வளர்ச்சிக்காக ஒரு மாற்றங்களை செய்து அல்லது சில புதிய விஷயங்களை செய்து அல்லது தொழிலை விரிவுபடுத்தி அதில் வெற்றியும் காண போயிடுவீங்க. உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. பந்தயங்களில் வெற்றி பெறுவீங்க. சகோதரருடைய ஆதரவு நன்றாக இருக்கிறது. நல்ல தகவல் உங்களை தேடி வரும். வேற்றுமொழி பேசுபவர்கள், அந்நிய மொழி பேசுபவர்கள் எல்லாம், வேற்று மாநிலத்திலெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. இந்த நாள் இனிய நாள். மிதுனம். உங்களுடைய பேச்சுக்கு தனி மரியாதை மதிப்பு இருக்கும். உங்கள் பேச்சினால் குடும்ப அங்கத்தினரெல்லாம் உங்களை ரொம்ப மதிப்பாங்க. குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கிறது. பெரிய தாய் தந்தை பெற்றோர்கள் போன்ற பெரியவருடைய ஆசை இருக்கிறது. அதனால் எடுத்த காரியங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலம் கிடைக்கும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண முனைவீங்க. இது வரைக்கும் செஞ்சிட்டு இருந்தேன். ஏன்னா காலப்போக்கில் மார்க்கெட்டு ரொம்ப வித்தியாசமாக போயிட்டுருக்கும்போது பல சேவை கொடுத்ததும் நல்லா இருக்காது. கொஞ்சம் மாற்றி யோசிப்பீங்க. விரிவாக்கம் பண்ணலாம்னு நினைப்பீங்க. தொழிலில் நல்ல ஒரு விரிவாக்கம் செய்யலாம்னு நினைப்பீங்க. ஒன்றும் இல்லைன்னா பக்கத்து மாநிலம், பக்கத்து மாவட்டம், பக்கத்து தேசங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி தொழிலை விரிவாக்கம் பண்ணி நல்ல பெரிய பேரும் புகழும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. குடும்ப அங்கத்தினரெல்லாம் உங்களுடைய மனமறிந்து நடப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாள். கடகம். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்மறை சிந்தனைகள் மேலோங்கும். அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறதுக்கு இறை வழிபாடு, தியானம் செய்வது நல்லது. எதிர்பாராத தனவரவு உண்டாகும். இன்றைக்கி நீங்கள் எதை செஞ்சாலும் ஒரு வீண் பழி, ஒரு வீண் விமர்சனங்கள்லாம் வரும். அதெல்லாம் கண்டு மனசுக்கு தளரக்கூடாது. அதை அவங்க பாட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க, நீங்கள் பாட்டு பண்ணிகிட்டே இருங்க, அவ்வளோதான். அதனால்
கடமையை கண்ணாயினால் இருப்பது உங்களுக்கு நல்லது. வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்குவாங்க. மனம் ஒரு இடம் புரியாத ஒரு கவலையில் இருக்கும். அதை பற்றி சிந்திக்காமல் வேலைகளை கடமையாக கண்ணாயினாக இருங்க. இறைவழி போல தியானங்கள் உங்களுக்கு மன அமைதியை தரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். சிம்மம். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற பயணங்கள் இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு சேருவாங்க. நட்பு வட்டம் விரிவடையும். புதிய முதலாளிகள், புதிய கூட்டாளிகள், புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களை தேடி வரும். தொழிலை, வியாபாரத்தை, வணிகத்தை நல்ல விரிவாக்கம் செய்து வெற்றி காண முயல்ப்பீங்க. வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தின் மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலம் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பது மனதிற்கு ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கன்னி. தொழிலில் நீ செய்யக்கூடிய மாற்றங்கள்லாம் ஒரு பணி சுமை அல்லது பணி அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆனால் அது கஷ்டமாக இருந்தாலும் கடைசியில் அது வெற்றி பெறும்போது மன மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால அது ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு தோணாது. இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது. எதை செய்தாலும் வெற்றியும் லாபமும் இருக்க போகும்போது எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு எஃபர்ட்டை வேஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறான செயல்களை செய்யாமல் இயல்பாக எப்பொழுதும் என்ன செய்வீர்களோ அதை மட்டும் செய்யுங்கள். உங்களுக்கு இந்த நாள் ஒரு இனிய நாளாக இருக்கும். கடன் வாங்கி மட்டும் தொழிலை விரிவாக்க முடியாதீங்க, அது நல்லா இருக்காது. மற்றபடி புதிய வித்தைகள், புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலை விரிவுபடுத்துறது, வைக்கிறது, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம். தொழில் லட்சியங்களை நீங்கள் இன்றைக்கி எளிதில் அடைய போகிறீங்க. அதுவும் எப்படின்னா எஃபர்ட்டே இல்லாமல் அப்படி அசால்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்லாம் அவ்வளோ ஈஸியாக அல்ல. எந்த டார்கெட்டு அதை கொஞ்சம் டபுளாக்கி கேட்டிங்களா, அப்போ தான் எனக்கெல்லாம் கெத்தாக இருக்கும் அப்படிம்பீங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி உங்களுடைய டார்கெட்லாம் ஈஸியாக ரீச் பண்ணிவிடுவீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்றுமொழித்தவர்கள் உதவியாக இருப்பாங்க. பயணங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும். ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சிருந்த இடத்துக்கெல்லாம் இன்றைக்கி போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலை உங்களை அடையாளப்படுத்தி பேரும் புகழும் கிடைப்பீங்க. தொழில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் என்பதால் அது மன மகிழ்ச்சியாக இருக்கும். விருச்சிகம். உங்கள் திறமைக்கு நல்ல மரியாதை மதிப்பு இருக்கும். அதாவது எல்லோரும் ஒழுங்காக செய்கிறதா செய்யாமல் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வீங்க. அந்த மெத்தடை எல்லாருக்கும் உங்களை பிடிச்சி போயிடும். ஒரே மாதிரி செய்யாமல், ஒரே மாவு அரைக்காமல் ஒரு வித்தியாசமான முறையில், அதாவது எல்லோரும் கஷ்டப்பட்டு செய்கிறது ரொம்ப சிம்பிளாக செய்கிற மாதிரி செய்வீங்க. அதாவது ஒரு சின்ன விஷயங்கள் செய்தாலும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக செய்வீங்க. அதனால் உங்களோட மேலே ஒரு எல்லாருக்கும் ஒரு அட்டென்ஷன் வரும். அதிகாரி இல்லாதவரும் நல்லா இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தாய் தந்தை பெற்றோருடைய ஆசீர்வாதங்கள் உண்டு. பயணங்கள் வெற்றியை தரும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. பிறகு என்னங்க, இன்றைக்கி ஜாலியாக இருங்க. தனுசு. குறுகிய தூர பயணங்கள்லாம் வெற்றி தருங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அல்லது மாற்றங்கள் எல்லாம் வீண் விமர்சனங்கள் அல்லது வீண் பழிக்கு ஆளாகும். எதிர்த்தாலும் பிரச்சனைகளை தரும். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வழக்கமாக எல்லோரும் செய்கிறத செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். உங்களோட டியூட்டி என்னவோ அதை மட்டும் செஞ்சு போயிடணும். புதுசாக ஏதாவது செய்கிறேன், புதுசாக முயற்சி பண்ணுறேன், மாற்றி யோசிக்கிறேன்னு சொன்னால் காலம் மாற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் பிரச்சனையே. அதனால் இன்றைக்கி மட்டும் புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. சகோதரர்களுக்கு சில கருத்து வேறுபாடுகளில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவது கொஞ்சம் சிரமம். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த நாள் இனிய நாள். மகரம். தெளிவான திட்டங்கள், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் சூப்பராக இன்றைக்கி வேலை பார்க்க போகிறீங்க.
குடும்பத்தில் புதுசாக ஒரு சில நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் அந்நியர் தலையிட்டு தவிருங்க. வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பது மனதுக்கு ஆறுதலாக இருக்கும். நண்பர்கள் உங்கள் அனுகூலமாக இருப்பார்கள். சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வியாபார வணிகம் நல்ல முன்னேற்றத்தோடு சூப்பராக செயல்படும். புதிய ஒப்பந்தங்கள், முதலாளிகள், கூட்டாளிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேருவாங்க. புது பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. அதனால் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கும். மகிழ்ச்சியான நாள் இந்த நாள். கும்பம். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்றுமானத்தில் உங்களை ஆதரிப்பார்கள். இருந்தாலும் தொழிலில் சில புதிய யுக்திகளை பயன்படுத்தி வெற்றியான முயல்வீர்கள். அதனால் கொஞ்சம் பணிச்சுமை பணியாடுத்தலாம் கூடும். குடும்பத்தை கொஞ்சம் கோதாபத்தை குறைத்து கொள்ளுங்கள். குடும்பங்க ரெண்டு பழையவற்றை பேசி மனசை கிளறாதீங்க. கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணாதீங்க. ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் உடனே அதை நல்ல ஒரு மருத்துவரை காட்டி சரி பண்ணிக்கோங்க. சுய மருத்துவம் வேண்டாம். அது அப்போதைக்கு சரியான மாதிரி தோணாலும் பின்னால் அது பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். ஆகவே சுய மருத்துவத்தை தவிர்க்கவும். பெண்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகளோட விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள். இந்த நாள் இனிய நாள். மீனம். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். அதற்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும். வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்றுமொழி மாநிலத்தவர்களால் சில விரயங்கள் அலைச்சல்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் கோபதாபத்தை அதிகார போக்கை குறைத்து கொள்வது நல்லது. குழந்தைகள் நண்பர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். பெண்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. குழந்தைகளுடைய செயல்பாடு நன்றாக இருக்கிறது. குழந்தைகள் நலனில் அக்கறை கொள்வீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதால் மன மகிழ்ச்சி அடையும். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடன் வாங்குவதை தவிர்க்கவும். ஏதாவது அசுகம், ஆரோக்கிய குறைவு இருந்தால் அதற்கான சிறப்புத்துறை மருத்துவரிடம் காண்பித்து சரி செய்து கொள்வது நல்லது. சுய மருத்துவத்தை தவிர்ப்பது நல்லது. சுபகாரிய பேச்சுக்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வலி உரைப்போம். முருகாசனம், கந்தாசனம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.